ஷாப்பிங்கில் இருந்து மினி விலாக் ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா நாளைக்கு எங்களுக்கு ஸ்பெஷல் டே, ஏப்ரல் 9th எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. இது வரைக்கும் நாங்கள் எங்களோட ஆனிவர்சரிக்கெலாம் ட்ரெஸ் வாங்கினது கிடையாது. இந்த இயர் ஏதோ ஸ்பெஷலாக வந்து புது ட்ரெஸ்லாம் வாங்கலாமே அப்படின்னு சொல்லி நானும் அதர்ஷும் பிளான் பண்ணோம். அதுதான் போய் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தோம். நான் எந்த ட்ரெஸ் செலக்ட் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. வீடியோ முடியும் போது நான் சொல்கிறேன். லஞ்ச் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரான்ஸ் தொக்கும் பீட்ரூட் பொரியல் அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தேன். நான் சூப்பராக இருந்தது. முருங்கைக்காய் போட்டு ப்ரான்ஸ் தொக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லா வந்திருந்தது. நேற்று வந்து லைஃப்பில் எப்படி பவுண்ட்ரி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தேன் இல்லையா. இன்றைக்கி வந்து நான் இன்ஸ்டாகிராமில் லைஃப் கோச் நிறைய பேர் பேசுகிறதெல்லாம் பார்ப்பேன். அவங்க வந்து ஏசிஆர் டெக்னிக் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு இப்போ தெரிஞ்சவங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ யாராக இருந்தாலும் அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியும் போது அந்த தப்பை வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஏ. அண்டு அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அடுத்து அவங்க சேஞ்ச் ஆகுறாங்களா அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சொல்லி பாருங்கள், அவங்க புரிஞ்சுக்கிறாங்களான்னு பாருங்கள். அப்படி புரிஞ்சிக்கல அப்படிங்கும் போது அவங்க தப்பை ரிப்பீட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அப்படின்னா உங்களை அந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்படியும் உங்களால் ரிமூவ் பண்ணிக்க முடியல அப்படின்னா அந்த தப்பை வந்து திரும்ப திரும்ப சொல்லி காமிங்க, டார்ச்சர் பண்ணுங்கள். அவங்களே உங்களை வந்து பல கேமெல்லாம் ஆடி பயந்து போய் அவங்களே உங்களை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க அவங்க லைஃப்லேருந்து. ஒரு தப்பை வந்து பயப்படாமல் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுற அவங்களுக்கே அவ்வளோ தைரியம் இருக்கும் போது அந்த தப்பை நீங்கள் திரும்ப திரும்ப சுட்டி காட்டுறதுல நம்ம வந்து பயப்படவே கூடாது. ஆனிவர்சரி பர்ச்சேஸ் முடிச்சுட்டு A2Bல தான் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். தயிர் வடை பானிபூரி எப்படிங்க என்னோட காம்பினேஷன். ஸோ நான் க்ரீன் கலர் ட்ரெஸ் தான் சூஸ் பண்ணேன். பீஸ் கைஸ்.